ஹாய். ஃபார்முலாஸ வந்து காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணும்போது வந்து சில சமயத்தில வந்து ராங் டேட்டா காமிக்கும். இல்ல வந்து கம்ப்ளீட் டேட்டாவே வந்து ராங் ஆவறதுக்கு சான்சஸ் இருக்கு. இது ஃபார்முலாஸ் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணும்போது வந்து அதில வந்து 2 ஆப்ஷன் மெயினா இருக்கும். ஒண்ணு வந்து ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸஸ்ன்னு இருக்கும். இன்னொன்னு வந்து அப்சல்யூட் ரெஃபரன்ஸஸ்ன்னு இருக்கும். இத நான் இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நான் வந்து ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸஸ்ன்னு நானு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்றேன். என்கிட்ட வந்து இங்க பிரைஸ் இருக்கு. அப்புறம் வந்து டிஸ்கவுண்ட் இருக்குது. அப்புறம் வந்து டேக்ஸ் இருக்குது. டேக்ஸ் நான் வந்து 20% போட்டுக்கிறேன். டேக்ஸ் வந்து 15% போட்டுக்கிறேன். வந்து 15% டேக்ஸ் இருக்குது, அது இருக்கட்டும். இங்கே வந்து டிஸ்கவுண்ட் இருக்குது. டிஸ்கவுண்ட் வந்து டைரெக்டாக வந்து ₹10 டிஸ்கவுண்ட்டுன்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இங்கே எது வாங்கினாலும் ₹10 டிஸ்கவுண்ட். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா போடலாம். ஃபார்முலா போடுறதுக்கு வந்து ஈக்குவல்ஸ் ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்னோட ஒரிஜினல் ப்ரைஸ் சூஸ் பண்ணிவிட்டு மைனஸ் போட்டுட்டு டிஸ்கவுண்ட் எவ்வளோ இருக்குது அதை சூஸ் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணால் எனக்கு வந்து இப்போ ₹100 ₹10 வந்து டிஸ்கவுண்ட் ஆகிட்டு ₹90 காமிக்குது. இப்போ வந்து இங்கே இருக்கிற செல்லில் இருக்கிற ஃபார்முலா காப்பி பண்ணிவிட்டு கீழே இருக்கிற எல்லா செல்ஸ்க்கும் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணதுக்கு வந்து Ctrl+C ப்ரெஸ் பண்ணிவிட்டு எல்லாமே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ செலக்ட் பண்ணுற அந்த ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு டவுன் அவரை ப்ரெஸ் பண்ணால் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணால் இந்த மாதிரி அப்ளை ஆகும். இப்போ வந்து இந்த ஃபார்முலா வந்து கரெக்டாக அப்ளை ஆகிருக்கா இல்லையான்னு செக் பண்ணதுக்கு வந்து F2 ப்ரெஸ் பண்ணால் ஃபார்முலா வந்து எந்தெந்த இடத்துலேருந்து வந்து பிக் ஆகிருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இங்கே பார்க்கலாம். F2 ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணால் இங்கே பார்க்கலாம் A3 இருக்குது, அப்புறம் வந்து B2 இருக்குது. அதுவே நான் கொஞ்சம் கீழே போயிட்டு இங்கே ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே பார்த்தாக்கா A7 இருக்குது, அதுக்கப்புறம் வந்து B6 இருக்குது. இப்போ இங்கே பார்த்தாக்கா டேட்டா வந்து தப்பாக கேல்குலேட் ஆகிருக்கு. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வராமல் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து ரெஃபரன்சஸ் வந்து எப்படி கரெக்டாக போடுறதுன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ இது வந்து ஒரு மாதிரி ப்ராப்ளம். இதுக்கு வந்து சொல்யூஷன் இருக்குது. அது கூட ரிலேட்டிவ் இல்லைனா அந்த அப்சல்யூட்டில் ஒர்க் ஆகும். மோஸ்ட்லி அப்சல்யூட்டில் தான் ஒர்க் ஆகும். சரி, இப்போ வந்து இங்கே ஃபார்முலா தப்பாக போட்டிருக்குமா இல்லை வந்து அது கேல்குலேஷன் எப்படி பண்ணுச்சு தான் ப்ராப்ளம் இங்கே. இப்போ வந்து ரொம்ப டைரெக்டாக போட்டுடலாம். இப்போ வந்து இங்கே F2 ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி காமிக்குது இல்லை, கீழே வந்து F2 ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி மேலேருந்து பிக் பண்ணுற டேட்டாவை. ஸோ டிஸ்கவுண்ட் வந்து மேலேருந்து பிக் பண்ணுறதுனால தான் ப்ராப்ளம் ஆகிறதுனால இந்த மாதிரி சுச்சுவேஷனை தான் நம்ம வந்து இங்கே அப்சல்யூட் யூஸ் பண்ணணும். அப்சல்யூட் யூஸ் பண்ண என்ன பண்ணோம்னா அந்த ₹10 டிஸ்கவுண்ட் மேலே இருக்குது இல்லையா, அந்த டீட்டெயில்ஸ் வந்து அப்படியே தான் இருக்கும். சேஞ்சஸ் எதுவுமே ஆகாது. அதை லாக்குன்னு கூட சொல்லுவாங்க சில பேர், லாக் பண்ணுறதுன்னு. ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ்க்கு இது எக்ஸாம்பிள் கொடுத்து நெக்ஸ்ட் நான் வந்து அப்சல்யூட் ரெஃபரன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் தரேன். இங்கே இருக்கிற டேட்டா வந்து நான் டிலீட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து அதே மாதிரி டிஸ்கவுண்ட் கொடுக்கறதுக்கு வேறு மெத்தட் இருக்குது, அதை பார்க்கலாம். இது வந்து டைரெக்டாக கொடுக்குற மெத்தடு. நான் வந்து இங்கே ப்ரெஸ் பண்ணிவிட்டு ப்ரைஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு மைனஸ் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டைரெக்டாக இங்கே நான் டைப் பண்ணிடுறேன் 10ன்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த டேட்டாவை காப்பி பண்ணிவிட்டு கீழே வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணால் இப்போ பார்த்தாக்கா உங்களுக்கு கிளியராக தெரியுது. அதாவது எல்லா அமௌண்ட்லேயும் வந்து ₹10 டிஸ்கவுண்ட் ஆகிருக்கு. ரிலேட்டிவ்க்கு வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. பட் இது வந்து ரொம்பவே சிம்பிளான ஒரு மெத்தடில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து F2 ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணால் நீங்கள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு செல்லில் வந்து ₹300 எடுத்திருக்கு. 10 வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கவுண்ட் பண்ணியிருக்கு. அதாவது நம்ம ஃபார்முலா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணதுனால ஃபஸ்ட்டு டேட்டா வந்து எடுத்துக்குது. அதுக்கப்புறம் வந்து ₹10 மைனஸ் பண்ணி டிஸ்கவுண்ட் கொடுத்துருது. அப்சல்யூட் ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணி பண்ணுறது பார்க்கலாம். நான் வந்து இதை டிலீட் பண்ணிடுறேன். டிலீட் பண்ணிவிட்டு இங்கே வந்து இப்போ அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் நான் ஃபார்முலா போட போகிறேன். அதுவும் சேம் தான். ஈக்குவல்ஸ் ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு ₹10 இங்கே வந்து ப்ரைஸை சூஸ் பண்ணிவிட்டு மைனஸ் இங்கே வந்து டிஸ்கவுண்ட் கீழே போகிறேன் இல்லையா, டிஸ்கவுண்ட் கீழே போகும்போது பார்த்தா இந்த செல்லை வந்து நான் லாக் பண்ணணும். லாக் பண்ணதுக்கு வந்து F4 ப்ரெஸ் பண்ணலாம். ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணாக்கா ஃபுல்லாக அந்த செல்லுக்கே அது கம்ப்ளீட்டாக லாக் ஆகும். அப்புறம் வந்து இன்னொரு வாட்டி ப்ரெஸ் பண்ணாக்கா இது வந்து ரோக்கு லாக் ஆகும். அப்புறம் வந்து இன்னொரு வாட்டி ப்ரெஸ் பண்ணால் காலம்க்கு லாக் ஆகும். இது வந்து ஈஸியாக எப்படி புரிஞ்சுக்கிறது இல்லை நான் எப்படி எனக்கு தெரியும்னு ஒரு ஆப்ஷன் தரேன். இப்போ நான் எப்படி புரிஞ்சுக்கணுன்னாக்கா ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணால் 2 பக்கமே டாலர்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட்லேயே பிளாக் ஆகிருக்கு. அதாவது ஃப்ரண்ட் ஃபஸ்ட்டு டாலர் இருக்குது, அதுக்கப்புறம் B இருக்குது, அதுக்கப்புறம் டாலர் இருக்குது. இது வந்து ஃபுல்லாக அந்த B செல்லை வந்து லாக் பண்ணியிருக்கு அந்த பக்கம் இந்த பக்கம். சரியா, நெக்ஸ்ட் இன்னொரு வாட்டி ப்ரெஸ் பண்ணும்போது வந்து இது வந்து ரோவை லாக் பண்ணியிருக்கு. பிக்கு பக்கத்தில் இருந்தால் ரோவில் லாக் ஆகும். அதே வந்து ஸ்டார்டிங்கில் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு டாலர் போட்டு அதுக்கப்புறம் B வந்துச்சுன்னா இது வந்து காலமை லாக் பண்ணும். இது வந்து மிக்ஸ்டு ரெஃபரன்சஸில் வரும். மிக்ஸ்டு ரெஃபரன்சஸில் வந்து காலம் லாக் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ரோ லாக் பண்ணுறது, இது ரெண்டுமே வந்து மிக்ஸ்டு ரெஃபரன்சஸில் வரும்.
அது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸாக இருக்கும். அது வேணும்னாக்கா நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தேவைப்பட்டால் சொல்லுங்கள். இங்கே வந்து ரொம்ப சிம்பிளாக வைக்கிறதுக்காக நான் வந்து ஜஸ்ட்டு செல்லை மாற்ற லாக் பண்ணிக்கிறேன். அதாவது சிங்கிள் செல்லை வந்து லாக் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து திரும்ப 2 பக்கமும் டவுன்லோட்ஸ் வரணும். அதுக்கு வந்து திரும்ப நான் F4 ப்ரெஸ் பண்ணுறேன். F4 ப்ரெஸ் பண்ணி ரிமூவ் ஆயிடுச்சு. திரும்ப இன்னொரு வாட்டி ப்ரெஸ் பண்ணால் அது வந்து லாக் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் நான் வந்து என்ட்ரு ப்ரெஸ் பண்ணால் போதும். இதுக்கப்புறம் வந்து நான் வந்து இந்த செல்லை காப்பி பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் கீழே பேஸ்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்தாக்கா உங்களுக்கு கிளியராக தெரியுது. அதே அமௌண்ட் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனாக்கா இங்கே வந்து ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ் அப்ளை ஆகிருக்கு. இங்கே வந்து ஆப்சல்யூட் ரெஃபரன்ஸ் வந்து அப்ளை ஆகிருக்கு. இப்போ வந்து நான் F2 ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு காலம் வந்து A4லேருந்து எடுத்திருக்கு. பட்டு டேக்ஸ் இது டிஸ்கவுண்ட் வந்து பியில் இருக்கவுண்ட்டு, ரெட்டு வந்து டிஸ்கவுண்ட்டு. ஸோ அந்த செல் மூவ் ஆகாமல் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து F2 ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன். க்ளீனாக அப்சர்வ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு செல்லோட ரெஃபரன்ஸ் வந்து கரெக்டாக எடுத்திருக்கு. செகண்ட் இருக்கிற டிஸ்கவுண்ட் வந்து கரெக்டாக ஒரே செல்லுக்கு லாக் இருக்கிறதுனால வந்து இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்துச்சு. இதுக்கு வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்னாக்கா நம்ம வந்து பில்லிங் பண்ணுறோம் இல்லையா, பில்லிங் பண்ணும்போது வந்து டேக்ஸ் எப்பவுமே சேஞ்ச் ஆகாது, டிஸ்கவுண்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த டிஸ்கவுண்ட் சேஞ்ச் ஆகுறதுனால வந்து நம்ம வந்து ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ டேக்ஸ் எப்பவுமே சேஞ்ச் ஆகாது. ஸோ அந்த சுச்சுவேஷனில் வந்து நம்ம ஆப்சல்யூட் ரெஃபரன்ஸஸ் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து இப்போது ரிலேட்டிவ்க்கு அப்புறம் வந்து ஆப்சல்யூட்டுக்கு டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இதை விட்டு வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.